வெல்கம் டு ஜெசிகன் ஏ டு இஜட் சேனல். இன்றைக்கி நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். மாவு அரைச்சதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டுறலாம். இப்போ வெள்ளைப்பாகு 250 கிராம்ஸை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம். பதம் தேவையில்லை, எப்படி வேணாலும் காய்ச்சிக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஆனால் மாவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வெள்ளைப்பாகு ஊற்றும் போது நம்மளுக்கு மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நல்லா வெள்ளைப்பாகையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு. நல்லா கலக்குனா தான் இனிப்பு ஒரு இடத்துல மட்டும் நிற்காமல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா கலக்குனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம திருப்பி விட்டு வேக விட்டுக்கிறலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி சுட்டு கொடுங்க பசங்களுக்கு. இதை கார சட்னி, தேங்காய் சட்னி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். வெறும் பணியாரமாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். தேங்காய் சட்னி வச்சுருக்கோம் இன்றைக்கி. பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். எல்லாேருக்கும் 2 வச்சு. கார சட்னி வேணுங்கிறவங்க கார சட்னி வச்சுக்கலாம். பாருங்கள், பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் வெல்லங்கிறனால. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.